நேத்திக்கு எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டல் போற மாதிரி ஆயிருச்சுங்க. என்னன்னா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு கேக்குறீங்களா? ஏங்க இது வரைக்கும் நம்ம நாய்க்கடி தாங்க கேள்விப்பட்டிருக்கோம். நேத்திக்கு என்ன ஒரு பூனை கடிச்சு புடிச்சுங்க. இது வரைக்கும் என் வாழ்க்கையில இன்னைக்கு தாங்க மோசமான நாள் இருக்கா. எங்க வீட்டு மொட்டை மாடியில ஒரு பூனை குட்டி போட்டுருந்துச்சு. அது போட்டதே ஒரே ஒரு குட்டியாட்டு இருக்கு. அந்த குட்டியை காணோம்னு அந்த அம்மா பூனை ஒரு நைட்டு பூரா கத்தியே செலுத்திருச்சு. நாங்களும் அந்த குட்டியை எல்லா பக்கம் தேடி பார்த்தோம். கடைசியா இந்த பைப்பை சோதனை பண்ணி இந்த 13 அடி பைப்போட எண்டுல அந்த பூனை குட்டி திரும்ப முடியாம உள்ள இருந்துச்சுங்க. அந்த வாயில ஜீவனை எப்படியோ ஒண்ணு காப்பாத்தி ஆகணும்னு நாங்களும் பைப்பை உடைச்சிடலாம் இல்ல கட் பண்ணியாச்சும் எடுத்துடலாம் அப்படின்னு எலக்ட்ரிஷியன் ஒரு 10 பேத்துக்கு மேல கூப்பிட்டங்க. யாருமே வரத்துக்கு ரெடியா இல்ல. எங்க அக்கா வீட்டுல பில்டிங் வேலை போறனால இந்த அண்ணன் தான் வந்தாரு. எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு டியூப் உள்ள விட்டு ஃபைனலா அந்த குட்டி ஜீவனை வெளியில எடுத்துட்டோங்க. எங்க வீட்டுக்கு வெளியில வர எப்பயுமே 4 நாய் இருக்கும். இது வெளியில போய் அது புடிச்சு கடிச்சு புடிச்சு இதை புடிச்சு அம்மாட்ட கொண்டு போய் உள்ளான்னு இது இருந்த கோவத்துல என்ன புடிச்சு கடிச்சு ஹாஸ்பிட்டல்ல 28 நாளைக்கு 5 ஊசி போடணும்ட்டாங்க. அதெல்லாம் பரவாயில்லைங்க. மொத்தத்துல ஒரு வாயில ஜீவனை காப்பாத்தணும்னு ஒரு மன திருப்திங்க. சரிங்க, இதே மாதிரி உங்க வீட்டுல நடந்துச்சு கண்டிப்பா கை விட்டுறாதீங்க. அது அந்த அம்மா பூனை பார்த்த பார்வைதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா. சரிங்க, நாங்களும் காப்பாத்தின சந்தோஷத்துல டாடா பை பை கிளம்பிட்டோம்.